பிரியமானவர்களே, இன்றைய காலை பொழுதிலும் கூட இது வானத்தின் வாசல் ஊழியத்தின் மூலம் உங்களை சந்திப்பதில் கர்த்தருக்குள் மிகுந்த சந்தோஷம் அடைகிறேன். என்னுடைய வாழ்க்கையில் ஜெயமே காண முடியவில்லை, எல்லாமே தோற்று போனது போல் இருக்கிறது. நான் தேவ சமூகத்தில் அமர்ந்து கொடுக்கிறேன், தேவனுடைய வார்த்தைகளை கேட்கிறேன், வேத வசனத்தை தியானிக்கிறேன். ஆனாலும் எனக்குள்ளாடி ஒரு விசுவாசம் வராதபடிக்கு தடை பண்ணி வைத்திருக்கக்கூடிய அநேக காரியங்கள் இருந்து கொண்டிருக்கிறது. நான் என்ன செய்வேன் என்று தேவனை நோக்கி முறையிட்டு கொண்டிருக்கக்கூடிய ஒவ்வொரு குடும்பங்களையும் பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறார், உங்களை நான் உள்ளங்கையில் வரைந்து வைத்திருக்கிறேன் என்று ஒவ்வொரு குடும்பத்தையும் பார்த்து ஆண்டவர் வாக்கு கொடுத்து கொண்டிருக்கிறார். இன்றைய காலை பொழுதிலும் கூட ஆண்டவர் நமக்கு தரக்கூடிய நல்ல வார்த்தை என்னவென்றால், ஏசாயா 49ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம் இவ்வாறாக சொல்லுகிறது, இதோ என் உள்ளங்கைகளில் உன்னை வரைந்திருக்கிறேன். வசனம் இவ்வாறாக சொல்லுகிறது, இதோ என் உள்ளம் கைகளில் உன்னை வரைந்திருக்கிறேன். ஆண்டவர் குடும்பங்களை பார்த்து சொல்லுகிறார், என்னுடைய உள்ளம் கைகளில் உங்களை நான் வரைந்து வைத்திருக்கிறேன், ஒருவனும் உங்களை சேதப்படுத்த முடியாது என்று ஆவியானவர் குடும்பங்களை பார்த்து அவர் பேசிக்கொண்டிருக்கிறார். நான் அநேகருடைய கட்டுப்பாட்டுக்குள் இருந்து கொண்டிருக்கிறேன், என் புருஷனுடைய கட்டுப்பாட்டுக்குள் இருக்கிறேன், என் பிள்ளையினுடைய கட்டுப்பாட்டுக்குள் இருக்கிறேன், என் பெற்றோருடைய கட்டுப்பாட்டுக்குள் இருக்கிறேன், என் மாமனார் மாமியாருடைய கட்டுப்பாட்டுக்குள் இருக்கிறேன் என்று அநேகர் வியாகுலத்தோடு கூறிக்கொண்டிருக்கிறீர்கள் அல்லவோ. என்னுடைய காரியத்தில் எப்பொழுது ஒரு ஜெயம் உண்டாகும், இந்த சிறையிருப்பிலிருந்து எப்பொழுது நான் வெளியே வருவேன், என்னை தூக்கி விடுவார் யார், என்னை அரவணைப்பார் யார் என்று அநேகர் பல கேள்விகளோடு தேவ சமூகத்தை நோக்கி அனுதினமும் கண்ணீர் வடித்து கொண்டிருக்கக்கூடிய அநேக ஜனங்கள் உண்டு. எனக்கு எப்பொழுது இந்த கண்ணீருக்கெல்லாம் பதில் கிடைக்கும், என்னை யார் தேற்றுவார்கள், என்னுடைய வியாகுலத்தை, என்னுடைய வருத்தத்தை, என்னுடைய பாடுகளை நான் யாரிடத்தில் போய் சொல்லுவேன்? நான் ஒரு நபரிடத்தில் போய் சொல்லும்போது அந்த நபர் அவர்களுடைய வியாகுலத்தை சொல்லிவிட்டு அவர்கள் கடந்து போய் விடுகிறார்கள். மனுஷனை நம்பியே பல வேளைகளில் நான் தோற்று போய் காணப்பட்டு கொண்டிருக்கக்கூடிய சூழ்நிலையில் நான் இருந்து கொண்டிருக்கிறேன். எனக்கு ஆறுதலும் தேர்தலும் தருவதற்கு யார் இருக்கிறார்கள் என்று பல கேள்விகளோடு அனுதினமும் சமாதானத்தை தேடியே ஓடிக்கொண்டிருக்கக்கூடிய அநேக ஜனங்கள் உண்டு. ஆண்டவர் சொல்லுகிறார், அந்த ஜனங்களை பார்த்து நான் உங்களை உள்ளங்கைகளில் வரைந்து வைத்திருக்கிறேன். நீங்கள் சத்துருவின் கைகளில் போகக்கூடாது என்பதற்காக, அடுத்தவர்கள் உங்களை உபயோகப்படுத்தக்கூடாது என்பதற்காக என்னுடைய பிள்ளைகளை நான் என்னுடைய கரத்தில் வைத்திருக்கிறேன். அனுதினமும் நான் உங்களை பார்க்கும்போது என் உள்ளங்கைகளில் இருக்கக்கூடிய உங்கள் மேலே என்னுடைய கண்கள் பதிக்கப்படும். என் கண்கள் பதிக்கப்படும் போது உங்களை என் நினைவுகளில், என்னுடைய சிந்தனைகளில் நான் உங்களை அரவணைத்து கொண்டிருக்கிறேன். எப்பொழுதும் என் கண்மணிக்குள் உங்களை நான் வைத்து பாதுகாப்பேன். சத்ருவானவன் உங்களை பிரித்து கொண்டு போக முடியாது, சத்ருவானவன் உங்களை தொட முடியாது. உங்களை சுற்றிலும் ஒரு அக்கினி மதிலை நான் போட்டு வைத்திருக்கிறேன் என்று ஆவியானவர் திட்டமும் தீர்மானமுமாய் ஒவ்வொரு குடும்பங்களையும் பார்த்து அவர் சொல்லி கொண்டிருக்கிறார். என்னை நீர் உம்முடைய உள்ளங்கையில் வரைந்து வைங்கேன்னு கேட்டுக்கொள்ளுகிறீர்களோ அத்தனை பேருக்கும் ஆண்டவர் அந்த கிருபையை கொடுக்க போகிறார். ஜெபிக்கலாமா? அன்பின் பரலோக பிதாவே, இந்த காலை பொழுதுக்காக நாங்கள் உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. இந்த காலை பொழுதிலும் கூட ஆவியானவர் எங்களுக்கு தந்த நல்ல வார்த்தைகளுக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. இதோ என் உள்ளம் கைகளில் உன்னை வரைந்திருக்கிறேன் என்று அழகான ஒரு வாக்குத்தத்தம் தந்திருக்கீங்க ஆண்டவரே. எங்களை உம்முடைய உள்ளம் கைகளில் வரைந்து வைங்கப்பா, வரைந்து வைங்கப்பா. நீர் எங்களை எடுத்து பயன்படுத்தங்க ஆண்டவரே. நீர் எங்களுக்கு பாதுகாவல் கொடுக்கும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. போகும்போது, வரும்போது, உட்காரும்போது, எழும்பும்போது, ஓடும்போது, நடக்கும்போது ஒரு தெய்வீக பாதுகாவல் உண்டாகட்டும் ஆண்டவரே. ஒவ்வொரு குடும்ப
குடும்பங்களையும் தேவன் ஆசீர்வதிக்கும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அந்த குடும்பங்களை தேவனுடைய பாதுகாவலுக்குள் வைத்து நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தர் அந்த குடும்பங்களில் மேலே ஆண்டவரே நீர் தங்கி தாபரிக்கும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. நீர் அப்படிப்பட்டதான பெரிய காரியங்களை ஒவ்வொரு குடும்பத்திலேயும் தேவன் செய்து விட்டதற்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இம்மட்டுமாய் நடத்தின தகப்பன் இனியும் நீர் அவர்களை நடத்தும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. எங்களில் குறைவுள்ளப்பா, நாங்கள் குறைவுள்ளவர்கள் தான். ஆனாலும் உம்முடைய இரத்தத்தால் அனுதினமும் கழுவப்பட்டு பரிசுத்தமாக்கப்பட்டு கொண்டிருக்கக்கூடிய எங்களை தேவன் உள்ளங்கையில் வரைந்து வைத்து விட்டதற்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இம்மட்டுமாய் நடத்தின தகப்பன் இனியும் நீர் எங்களை நடத்தும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்களை தாழ்த்தி தருகிறோம். துதி கன மகிமை எல்லாம் உமக்கே செலுத்துகிறோம். மீட்பர் இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.